Hi guys, welcome to Ability Coding. ஸோ இன்னைக்கு JavaScript introduction பார்க்க போகிறோம். ஃபாலோடு பை JavaScript கமெண்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்றத இன்னைக்கு சிங்கிள் கிளாஸில் நம்ம பார்த்துருவோம். ஸோ JavaScriptனா என்ன, அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜா இல்லை பேக் அண்ட் லாங்குவேஜா இல்லை ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜா, ஓகேவா? ஸோ இதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத ஃபுல்லாத்தையுமே இந்த எண்ட் ஆஃப் த செக்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ எனிவே வெல்கம் டு JavaScript. ஸோ இந்த டுட்டோரியலில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது JavaScriptன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இல்லை ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜா, இல்லை ஒரு சில பேர் ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க ப்ரோ, ஒரு சில பேர் பேக் அண்ட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க ப்ரோ, ஒரு சில பேர் மொபைல் அப்ளிகேஷன் கூட டெவலப் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இது என்ன மாதிரியான ஒரு லாங்குவேஜ், ஸோ இதில் என்னெல்லாம் பாசிபிள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ JavaScript இஸ் அ ஹை லெவல் இன்டர்பிரட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னா என்ன சொல்லிடுறேன், கம்பைல் லாங்குவேஜ் என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த கேள்வி இருக்கு இல்லையா, என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத அதை ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னும் போது எதுக்கு இருக்குது அப்படின்னா, ஆஸ் அ ஹியூமனாக நம்மளால் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் கோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் அ பைனரி. டேரெக்டாக ஒரு ப்ராசஸர் கூடயோ ஒரு ஹார்ட்வேர் கூடயோ நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியாது இல்லையா? இப்போ அது கம்ப்யூட்டர், நீங்கள் தமிழில் சொல்கிறீங்க எனக்கு வந்து இதை கிளிக் பண்ணால் அங்கே போகணும், ஓகேவா, இதை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகணும், இதை கிளிக் பண்ணால் ப்ளே ஆகணும்ன்ட்டு அதுக்கு புரியுமா? புரியாது. ஈவன் நீங்கள் இங்கிலீஷ்லேயோ இல்லை உருது மலையாளம் ஹிந்தியில் சொன்னால் இட் கான்ட் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? பட் ஒரு கம்ப்யூட்டர் எந்த லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் டேரெக்டாக? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பைனரி லாங்குவேஜ் இல்லையா, இல்லை அசம்பிளி லாங்குவேஜ் இல்லையா? ஸோ அப்போ நடுவில் ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க, ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி மாற்றி கொடுப்பாங்க, ஓகேவா? அவங்கள தான் நம்ம கம்பைலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சி இஸ் அ கம்பைல்டு வேர்ஷனா இன்டர்பிரட்டர் வேர்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா சி, C++, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல்டு இல்லையா? ஸோ ஜாவா இன்டர்பிரட்டரா? இல்லை, ஜாவா இஸ் அ கம்பைல்டு. ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் அ இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். இன்னொரு காமன் லாங்குவேஜ் என்ன இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னா? பைத்தான். பைத்தான் இஸ் அ இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரிப்பா, வாட் இஸ் மீன் பை கம்பைல்டு, வாட் இஸ் மீன் பை இன்டர்பிரட்டர்? ஓகேவா? இது ஏன் ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமனுக்கு டைரக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய லாங்குவேஜ் தான் ஹை லெவல் லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜ்ன்றது ஸோ நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. இட்ஸ் அ மிஷின் லெவல் லாங்குவேஜ், இட்ஸ் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து டேரெக்டாக மிஷினுக்கு புரியும். அப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மிடில் ஏஜென்ட் தான் கம்பைலர் இன்டர்பிரட்டர், ஓகேவா? இந்த கம்பைலர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 10 லைன் ஆஃப் கோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஜஸ்ட் 10 லைன்ஸ் ஆஃப் கோட். அந்த 10 லைன்ஸ் ஆஃப் கோடை நான் ரன் பண்ணுறேன். அப்படி ரன் பண்ண சொல்ல ஸோ லைன் 1 ரன் ஆகும், லைன் 2 ரன் ஆகும், லைன் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இது ஃபுல்லாக ரன் ஆகி முடிச்சு அதுக்கப்புறம் எனக்கு அவுட்புட் கிடைச்சா அது வந்து கம்பைல்டு, ஓகேவா? என்னோட கோட் ஃபுல்லாக ரன் ஆகி அதுக்கப்புறம் அவுட்புட் கிடைச்சா அது கம்பைல். இப்போ என் கோட் ஃபுல்லாக ரன் ஆகுதுமா, நடுவில் எரர் வந்துருச்சு, எனக்கு அவுட்புட் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. இட் த்ரோ த எரர் இல்லையா? ஸோ கம்பைல்டு இப்படி தான் ஒர்க் ஆகும். ஒரு கோடை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி அதை பக்கவாக ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது அவுட்புட்டை இதா அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இதுவே இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்னும் போது இங்கே வந்து ஃபங்க்ஷனாலிட்டி வேறு. லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் லாங்குவேஜ். ஸோ எப்படி ஒர்க் ஆகும், லைன் 1 எக்ஸிக்யூட் ஆகும், வி காட் த அவுட்புட். லைன் 2 எக்ஸிக்யூட் ஆகும், வி காட் த அவுட்புட். லைன் 3 எக்ஸிக்யூட் ஆகும், வி காட் த அவுட்புட். லைக் வைஸ் வாய்தா அப் டு லைன் 10, ஓகேவா? இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் 5 லைன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ 6வது லைனில் எரர். வாட் வில் ஹேப்பன்? அப்போ எரர் ஷோ பண்ணும். அப்போ 5 லைன் எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நமக்கு அவுட்புட் கிடச்சிரும், ஓகேவா? ஸோ லாஸ்ட் 10வது லைனில் அவுட்புட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 9 லைனுக்கான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். 10வது லைனுக்கான அவுட்புட் அப்போ எனக்கு எரர் காமிக்கும். அப்பயும் எரர் த்ரோ பண்ணும். ஆஃப்டர் தட் அவுட்புட் ஷோ பண்ணதுக்கப்புறம் த்ரோ பண்ணும், ஓகேவா? ஸோ இப்படி தான் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் வேலை செய்யுது. ஸோ இதை தான் கம்பைல்டு வெர்ஷன் லாங்குவேஜ், இன்டர்பிரட்டட் வெர்ஷன் லாங்குவேஜ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னு வர சொல்ல ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் பைத்தான் இது ரெண்டுமே ஹை லெவல் லாங்குவேஜ், இது ரெண்டுமே இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ், ஓகேவா? ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே டெக்ஸ்ட் பேஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது டெக்ஸ்ட் மூலயமா தான் நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம், ஓகேவா? ஸோ தென் இங்கே லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் லாங்குவேஜ், ஸோ கம்பைல் லாங்குவேஜ் அப்படிக்கு இன்னொரு வேரியேஷனும் இருக்குது. த்ரெட்ஸ்னா நூல் கிடையாது, சிங்கிள் த்ரெட், மல்டி த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? சிங்கிள் த்ரெட்னா என்ன, மல்டி த்ரெட்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன்.
இப்போ நான் வந்து சுதாகரை ஒரு ஒர்க் பண்ண சொல்கிறேன். ஒர்க் ஏ, நான் ஒரு டாஸ்க் ஏ உனக்கு அசைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் ஏ முடிச்சுட்டு வந்துட்டேன். ஓகே ப்ரோ, நான் டாஸ்க் ஏ முடிச்சிட்டேன் அப்படின்னோடனே எனக்கு வந்து டாஸ்க் பி அசைன் பண்ணுறேன். அடுத்தது டாஸ்க் பியும் நீ முடிச்சிட்ட. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்கிற டாஸ்க் பி முடிச்சிட்டேன்னு. அப்புறம் டாஸ்க் சி அசைன் பண்ணுறேன், நீ முடிச்சிட்ட. ஸோ ஃபைனலாக எனக்கு டாஸ்க் ஏ அவுட்புட் கிடச்சிரும், டாஸ்க் பி அவுட்புட் கிடச்சிரும், டாஸ்க் சி அவுட்புட் கிடச்சிரும். ஸோ இதே டாஸ்க்கை இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணேன்னா எனக்கு சிங்கிள் த்ரெட். அதாவது சைமில்டேனியஸாக உன்னால் ஒரு டாஸ்க் தான் செய்ய முடியும். ஓகேவா? ஸோ இதுவே மல்டி த்ரெட்னா என்ன? ஓகேவா? ஸோ டாஸ்க் ஏ, டாஸ்க் பி, டாஸ்க் சி உன்கிட்ட ஒன்றா கொடுத்துட்டேன். ஓகேவா? சைமில்டேனியஸாக நீ என்ன பண்ணுவ? டாஸ்க் ஏவும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன், டாஸ்க் பியும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன், டாஸ்க் சியும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ மேபி டாஸ்க் ஏ வந்து பார்த்தோன்னா ஒரு 10 மினிட்ஸில் முடிஞ்சிடலாம், டாஸ்க் பி வந்து ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடலாம், டாஸ்க் சி வந்து ஒரு 20 மினிட்ஸில் முடிஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ டைமிங் வேரியேஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் த்ரெட் லாங்குவேஜ் எப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டஸும் சிங்கிள் த்ரெட் லாங்குவேஜ். ஓகேவா? அதால் சைமில்டேனியஸாக டாஸ்க்கை பண்ண முடியாது, அதை ஓவர் ரைட் பண்ணி நம்மளால் பண்ண வைக்க முடியும். தேர் இஸ் அ கான்செப்ட் கால்ட் அசிங்க்ரனஸ். அதை நான் அப்புறமா டீச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட சிங்கிள் த்ரெட் லாங்குவேஜ்ன்றதால டாஸ்க் ஏ 10 நிமிஷம், டாஸ்க் பி 10 நிமிஷம், டாஸ்க் சி 10 நிமிஷம். ஓகேவா? ஸோ அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு அந்த 3 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணும்? திஸ் இஸ் மை கொஷின். சிங்கிள் த்ரெட் லாங்குவேஜ் ஒன்று ஒன்றா தான் செய்யும். ஒன்று செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்தது. ஸோ டாஸ்க் ஏ பண்ணோம், அடுத்தது தான் டாஸ்க் பியை ஸ்டார்ட் பண்ணோம், டாஸ்க் பி பண்ணோம், அடுத்து தான் டாஸ்க் சியை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்படின்றப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எப்போ இந்த டாஸ்க்கை முடிக்கும்? எந்த டைம் லிமிட்டில்? 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ் இல்லையா? ஆஃப்டர் 30 மினிட்ஸ் கரெக்டாக டாஸ்க் ஏ வந்து 10 மினிட்ஸ், அப்புறம் வந்து டாஸ்க் பியை ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் டாஸ்க் சியை ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? இதுதான் சிங்கிள் த்ரெட் லாங்குவேஜ். ஓகேவா? இதுவே மல்டி த்ரெட் லாங்குவேஜ் அப்படின்னும் போது ஓகேவா, சேம் அதே டாஸ்க் 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் மல்டி த்ரெட் லாங்குவேஜில் நான் கொடுக்குறேன் அப்படின்னும் போது டாஸ்க் ஏ பிசி மூணுத்தையுமே சைமில்டேனியஸாக ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் எனக்கு டாஸ்க் ஏவோட அவுட்புட்டும் கிடச்சிரும், அதே 10 நிமிஷத்தில் எனக்கு டாஸ்க் பியோட அவுட்புட்டும் கிடச்சிரும், அதே 10 நிமிஷத்தில் எனக்கு டாஸ்க் சியோட அவுட்புட்டும் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ சிங்கிள் த்ரெட் லாங்குவேஜுக்கும் மல்டி த்ரெட் லாங்குவேஜுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களா? ஓகேவா? இன்டர்பிரட்டர் லாங்குவேஜுக்கும் கம்பைல் லாங்குவேஜுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, ஓகே. ஸோ தென் டைனாமிக் பிஹேவியர் இந்த இடத்துக்கிட்ட ஹை லெவல் லாங்குவேஜ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஹை லெவல்னா இட்ஸ் அ ஹியூமன் லெவல் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ டேரெக்டாக ஒரு ஹியூமனுக்கு புரியும். ஸோ அதை வந்து மிஷின் கிட்ட கொடுக்க சொல்ல மிஷின் என்ன பண்ணும்? ஒரு கம்பைலரோ இன்டர்பிரட்டரோ வச்சிருக்கோம், அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் பை த டிஃபால்ட்டாக ப்ரௌசர்லேயே இன்டர்பிரட்டர் இருக்கும். ஸோ ப்ரௌசரே டேரெக்டாக ஜாவா ஸ்கிரிப்ட் கூட ரன் பண்ணிக்கும். ஸோ ஒரு சில டைமில் பை த டிஃபால்ட்டாக பைத்தான் இருக்காது, நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும் பைத்தானை. ஒரு சில டைமில் ஜாவா இருக்காது, ஜாவா இன்ஸ்டால் பண்ணால் தான் ரன் ஆகும் சிஸ்டமில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கோட் ரன் ஆகணும் அப்படின்னா ஒரு என்விரான்மெண்ட் தேவை, அப்போ தான் அந்த கோட் ரன் ஆகும். ஓகேவா? சி டேரெக்டாக ரன் ஆகிடுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ கம்பைல் வெர்ஷன் இல்லையா? அதை கம்பைல் பண்ணுறதுக்குன்னு எனக்கு ஒரு கம்பைலர் தேவை இல்லையா? அப்போ கம்பைல் லாங்குவேஜ்னா இதுதான். ஸோ நமக்கு ஹியூமன் லெவல் புரிகிற மாதிரி இருக்க லாங்குவேஜை மிஷின் லெவலுக்கு மாற்றணும், 0s and 1s மாற்றணும். ஸோ அதுக்காக தான் இந்த கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர் இருக்குது. ஓகேவா? தென் அகெயின் ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஜாவா ஸ்கிரிப்டோட டைனாமிக் பிஹேவியர் அடுத்தது நம்ம பார்க்க போகிறதுல. ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயுமே டைனாமிக் பிஹேவியர் இருக்கும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு வந்துட்டாலே இது வரைக்கும் நீங்கள் HTML பார்த்துருப்பீங்க, CSS பார்த்துருப்பீங்க. HTML வந்து ஸ்ட்ரக்சரிங் லாங்குவேஜ், ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண முடியும் லேஅவுட்டை. CSS வந்து ஸ்டைலிங் லாங்குவேஜ், அதை ஸ்டைல் பண்ண முடியும். இதே ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு டைனாமிக் பிஹேவியர். ஓகேவா? ஸோ இந்த டைனாமிக் பிஹேவியர் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் கரெக்டாக 1ஆம் தேதி ரீசார்ஜ் பண்ணுறீங்க, அடுத்த 1ஆம் தேதி கரெக்டாக உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் காலி ஆகிடுதா? ஏதோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறீங்க 1 இயரில் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் காலி ஆகிடுதா? இல்லை மந்த்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா? ஸோ இதெல்லாம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக நடக்குது? somebody is noting in a notepad, so 30 days கழிச்சு கரெக்டாக வந்து உனக்கு டீஆக்டிவேட் பட்டன் அழுத்திடுவாங்களா? நோ, ரைட்? இட் ஆட்டோமேட்டிக் டைனாமிக் பிஹேவியர். அதை தான் டைனாமிக் பிஹேவியர் நம்ம சொல்கிறோம். ஸோ சம்திங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைமை பொறுத்தோ, சம்திங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேட்டா, ஒரு டேட்டா சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாவை பொறுத்தோ ஸோ உங்களோட யூசேஜை லிமிட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னும் போது இட்ஸ் ஃபைனலி ரெஸ்ட்ரிக்ஷன் டுவோர்ட்ஸ் ஃபியூச்சர். ஒரு ஃபியூச்சரை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா எனக்கு பே பண்ணணும். ஓகேவா? ஆடெல்லாம் காட்டக்கூடாதுன்னா நீங்கள் பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் டைனாமிக் பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைனாமிக் பிஹேவியர் ஒரு எதுக்காக இருக்குன்னா ஒரு யூஸரை வெப்சைட்லேயோ இல்லை மொபைல் ஆப்லையோ எங்கேஜ் பண்ணுறதுக்காக. இப்போ நார்மலாக நான் ஒரு சைட்டுக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சைட்டுக்கு வர சொல்ல டேரெக்டாக நான் உள்ளே வந்த உடனே அப்படியே படிக்க சொல்ல நல்லா இருக்குமா?
நார்மலாக ஸ்டாட்டிக்காக இருக்க சொல்ல ஓகே நான் படிக்க முடியும், என்னால் ரீட் பண்ணிக்க முடியும், விசிபிளாக இருக்கும். பட் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகாது, ஃபார்மை கிளிக் பண்ணால் சப்மிட் ஆகாது, இது கிளிக் பண்ணால் மேலே போகாது, இது கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் போகாது, இது கிளிக் பண்ணால் பேக் வராது, இது கிளிக் பண்ணால் ஃபார்வர்ட் போகாது, இது கிளிக் பண்ணால் ட்ரைமி எடிட்டர் கொண்டு போகும், இதை கிளிக் திரும்பி வந்து இங்கே இதை கிளிக் பண்ணால் காப்பி ஆகிடும் அந்த கோட். இதெல்லாம் வந்து டைனமிக் பிஹேவியர் இல்லையா? ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை கிளிக் பண்ண சொல்ல, ஏதோ ஒரு விஷயத்தில் ஹோவர் பண்ண சொல்லுங்க பாருங்கள். நான் ஹோவர் பண்ணுறேன், ஒரு எஃபெக்ட் வருது, அனிமேஷன் எஃபெக்ட். ஸோ இந்த இடத்துக்கு நான் நார்மலாக டைப் பண்ணுறேன், டைப் ஆகுதா? இப்போ டைப் பண்ணுவீங்க, நீங்கள் டைப் பண்ணால் அங்கே டைப் ஆகாது, எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால்? ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது ஸ்டாட்டிக். ஓகேவா? ஸோ எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் பை த டிஃபால்ட்டாக இருக்கும், ஜஸ்ட் ரீட் பண்ண முடியும் விக்கிபீடியா மாதிரி. ஸோ ஏதாவது ஒரு டைனாமிக் பிஹேவியரை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ நீட் டு இம்ப்ளிமெண்ட் த ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ பேக் எண்ட்லையும் அதே தான், ஃப்ரண்ட் எண்டில் மட்டும் இல்லை. ஒரு டைனாமிக் பிஹேவியர் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. பேக் எண்டில் நீங்கள் ஜாவாவில் பண்ணலாம், பைத்தானில் பண்ணலாம், பிஹெச்பி பண்ணலாம், ஸோ இல்லை வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே பண்ணலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல் இன் ஆல் லாங்குவேஜ்னு நான் சொல்லுவேன். ஏன் ஆல் இன் ஆல் லாங்குவேஜ் அப்படின்னு வர சொல்ல? ஸோ ஒரு சில லாங்குவேஜால் ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ண முடியும், ஒரு சில லாங்குவேஜால் பேக் எண்ட் கிரியேட் பண்ண முடியும், ஒரு சில லாங்குவேஜால் மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் ஒரே லாங்குவேஜ் இது மூணுத்தையும் பண்ணுது அப்படின்னா ஸோ அது ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் தான். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னது? ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும்தான். ஃப்ரண்ட் எண்ட் ஜாவாவில் பண்ண முடியாது, பைத்தானில் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஈவன் பிஹெச்பியால் பண்ண முடியாது. ஸோ இங்கே என்டையர் ஃப்ரண்ட் எண்ட் இஸ் மேடப் ஆஃப், நம்ம என்ன பார்க்குறோம் வெப்சைட்டில் அது கம்ப்ளீட்டாக இட்ஸ் மேடப் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இதுவே பேக் எண்டுக்கு நான் ஃப்ரண்ட் எண்ட் ஒரு லாங்குவேஜ் படிச்சுட்டேன் ப்ரோ, அது படிக்க ஒரு மாதம் ஆயிடுச்சு, எல்லா கான்செப்ட் நான் படிச்சிட்டேன். பேக் எண்டுக்கு திரும்பி நான் வேறு லாங்குவேஜ் படிக்கணுமா, ஜாவாவோ பைத்தானோ பிஹெச்பியோ படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெசசரி கிடையாது. ஸோ அதே ஜாவா ஸ்கிரிப்டே பேக் எண்டே நமக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ ஒரே லாங்குவேஜில் நம்ம ஃப்ரண்ட் எண்டு கோடு எழுதலாம், பேக் எண்டு கோடு எழுதலாம். ஸோ மொபைல் அப்ளிகேஷன் நம்மளால் பண்ண முடியும், ரியாக்ட் நேட்டிவ். ஸோ அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ன்ற ஒரே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நம்மளால் மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும் மொபைல் அப்ளிகேஷன்லே, iOS அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும் மொபைல் அப்ளிகேஷன்லே, வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு குரோமில் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்லாம் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ண முடியும். ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதில் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை கிரியேட் பண்ண முடியும். ஒன்றும் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு இந்த மாதிரியான பிசிஸ், விண்டோஸ் இருக்கு இல்லையா, இங்கே பார்த்தீங்களா ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும் ஜாவா ஸ்கிரிப்டில். ஓகேவா? சரி ப்ரோ, விண்டோஸ்க்கு மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியுமா, மேக்கில் கிரியேட் பண்ண முடியாதா அப்படின்னா விண்டோஸில் மட்டும் இல்லை மேக்லையுமே நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அப்போ லினக்ஸில் கிரியேட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா லினக்ஸ்லையுமே கிரியேட் பண்ண முடியும். எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் நம்மளால் அப்ளிகேஷன்ஸை ஜாவா ஸ்கிரிப்ட் மூலயமாவே நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு லைட் வெயிட்டான லாங்குவேஜ், பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இது சர்வர் சைட் லாங்குவேஜ்னு சொல்லிட்டோம். ஃப்ரேம் ஒர்க் லைக் Node.js வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், பேக் எண்டை நம்மளால் கற்றுக்க முடியும். ஓகேவா? இட் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட். ஓகேவா? 3 பில்லியன் ஆக்டிவ் டிவைஸ் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ரியல் டைமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸோ ஒரு கிளாக்கையோ ரியல் டைமாக நம்மளால் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸையோ சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ கிளாக் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, டைம் இப்போ நம்மளோட சிஸ்டமில் இருக்க சேம் டைம் தான் இங்கேயும் போயிட்டுருக்கு இல்லையா. இந்த மாதிரி டைமை எடுத்து ஸோ இப்போ நான் கரெக்டாக 1ஆம் தேதி 10 மணிக்கு ரீசார்ஜ் பண்ணுறேன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதி 10 மணிக்கு நம்மளால் அந்த ரீசார்ஜ் டோட்டலாக கட் பண்ண முடியும். ஓகேவா? நான் கரெக்டாக இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா 1 மந்தில் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ண முடியும், 1 இயரில் கேன்சல் பண்ண முடியும். இந்த மாதிரியான டைனமிக் ஆக்ஷன்ஸை ஜாவா ஸ்கிரிப்டில் நம்மளால் என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதோட ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஃபாலோடு பை ஜாவா ஸ்கிரிப்ட் கமெண்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ buddies.